எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு கோவில் திருவாய் மொழியில் முதல் 100ல் 2வது 10ல் 6வது பாட்டு. இது ஆக்சுவலாக என்னென்னா முதல் 100ன்றது அடையாளப்படுத்துறதுக்காக சொல்கிறது. அதனால் 100ன்னு கணக்கு எடுத்துக்கூடாது, இதை சைபர்னு தான் கணக்கு எடுத்துக்கணும். 26ன்றது கரெக்ட். 2வது 10ல் 6வது பாட்டுன்னு அர்த்தம். அது 2வது பதிகத்தில் 6வது பாட்டு. அது இப்போ 26வது பாட்டு வரும், 27, 20, சில பதிகத்தில் 12 பாட்டு கூட இருக்கும். அது மாதிரி இந்த பல்லாண்டுலாம் 12 பார்த்தீங்கன்னா 12 பாட்டு வரும்போது அந்த நம்பர் மாறிடும். அதனால 2வது பதிகத்தில் 6வது பாட்டு, முதல் 100ல் இருக்கிற 2வது பதிகத்தில் 6வது பாட்டு. முதல் 100ன்னா 1லேருந்து முதல் 100 தான் கணக்கு. அதனால முதல் 100ன்றது 126ன்னு கணக்கு போட்டுறாதீங்க. அதுக்காக சொல்ல வந்தேன். இதை அது மாதிரி போடக்கூடாது. நேற்றுக்கு அவர் ஜோதி கேட்டார், அதனால தான் சொல்கிறேன் இதை கரெக்டாக. ஜோதி வந்து இது எப்படி சரியாக வரும்ன்றது சொன்னார். கரெக்டு தான். முதல் 100ன்றது ஃப்ரம் 0 ஆன்வர்ட்ஸ் 26, 2ன்றது வந்து 20, 6 வந்து 6, 2ன்றது 2வது பதிகம், 6ன்றது 6வது பாட்டு. 2வது பதிகத்தில் 10 பாட்டாகவும் இருக்கலாம், 5 பாட்டாகவும் இருக்கலாம், 12 பாட்டு 15 பாட்டு கூட இருக்கலாம். ஒரு பதிகத்தில் ஜாமாஜி இதில் பார்த்தீங்கன்னா 20 பதிகம் வரும். இதுலேயே பெரியாழ்வார் பாட்டிலேயே பெரியாழ்வார் பெரிய திருமொழின்னு ஒன்று, பெரியாழ்வார் திருமொழின்னு ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 20 பாட்டு ஒரு பதிகமாக வரும். சீதக்கடல்ன்ற பதிகத்தை பார்த்தீங்கன்னா 20 பாட்டு வரும். அதனால் அதை வச்சு கணக்கு போட முடியாது. 2வது 10ல் 6வது பாட்டுன்றதை மட்டும் கணக்கில் வச்சுக்கணும். பாட்டுக்கு வருவோம். பற்றில நீசனும் முற்றவும் நின்றனன், பற்றிலையாய் அவன் முற்றில் அடங்கு. பற்றில நீசனும் அப்படின்றத வந்து பற்று இல் ஈசனும் அப்படி எடுத்துக்கணும். பற்றில நீசனும்ன்றது பற்று இல் ஈசனும். நம்மீது பற்றுள்ளவன், நம்மீது பற்று கொண்டு நம்மை இருப்பிடமாக கொண்டவன். இல்லைன்றது வந்து இல்லைன்றது கணக்கு கிடையாது. பற்று இல்லாதன்னு இல்லை, பற்று இல். நம்ம வீடாகிய நம்மளுடைய மனதை பற்றி கொண்டு அப்படி எடுத்துக்கணும். பற்றில நீசனும்னா பற்று இல்லாத ஈசன்னு கணக்கு எடுக்காதீங்கோ, அது தப்பு. பற்று இல்லாத ஈசன் கிடையாது, நம்மை பற்றி உள்ள ஈசன். பற்று இல் நம்ம இல்லை நமது மனதை இல்லமாக கொண்டுள்ள ஈசன். பற்று இல் ஈசன், பற்றி நம் இல்லத்தில் இருக்கும் ஈசன் எடுத்துக்கணும். பற்றில நீசனும். அடுத்து என்ன வருது பாருங்க, முற்றவும் நின்றனன். பற்றில நீசனும் முற்றவும் நின்றனன். முற்றவும்னா முழுசுமா நம்ம கூடயே இருக்கான். பற்றில நீசனும் முற்றவும் நின்றனன், நம்ம கூடயே முழுசா இருக்கிறதுனால முற்றவும் நின்றனன். நம்ம பற்றி நமக்குள்ளேயே முற்றிலும் இருக்கான். அப்படிப்பட்ட ஈசனை பற்றிலையாய்ன்றது நாம் நம்முடைய ஆசைகளை தொடர்ந்துடணும். பற்றிலையாய்ன்றது நமக்கு, ஈசனை சொல்றது இல்லை. பற்றிலையாய்ன்றது வந்து நம்ம சொல்லிக்கிறது. நமக்கு உலகத்தை சொந்த பந்தங்கள்ல இருந்து நகர்ந்து பற்றிலையாய் எதுவும் பற்றில தாமரை பூ போல இருக்கணும். தாமரை இலையில தண்ணி விழுதுன்னா எப்படி ஒட்டாத இருக்குமோ அது மாதிரி இருக்கணும். எங்கள் அப்பா அப்படிதான் இருந்தார் வாழ்க்கையில். என்னோட ஃபாதர் வந்து அதிகமாக குடும்ப இதில் ஈடுபடவும் மாட்டார், இல்லாமல் இருக்க மாட்டார். எல்லாம் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே தெரியும். எல்லாரும் வந்தால் பேசுவார், எல்லாம் பண்ணுவார், அவ்வளோதான். அவர் வேலையை பார்த்துட்டு போயிடுவார், அப்படியே வெளியே போயிடுவார், தனியாகவே நின்றுவார். பற்றிலையாய் அந்த மாதிரி அது ரொம்ப கஷ்டங்க. அது அந்த மாதிரி ஒரு கண்டிஷனை வளர்த்துக்கிறது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. மாமனார் கூட ஓரளவு உண்டு. அது என் மாமனார் கூட ஓரளவு அடி இது பெரும்பாலும் ஆம்பளைகள்லாம் அப்படிதான் ஆயிடுவா போட்டு கடைசியில். அதுதான் இங்கே அவளுக்கு ஆண்டு நல்ல அதிகாரம் பண்ணியே ஆரம்பத்துலேருந்து பழக்கமாகி வந்தவங்க இல்லையா ஆம்பளைகள். அவங்களுக்கு கடைசியில் ஒரு குடும்பத்துக்கு தலைவனாக இருந்துட்டு, நான் சொல்கிறது என்ன கவனிங்க, நான் யாரையும் குறை சொல்லலை. ஒரு குடும்பத்துக்கு தலைவனாக இருந்துட்டு அவன் வந்து மறுபடியும் வந்து அந்த குடும்பத்திலேயே அதே குடும்பத்திலேயே அவனே ஒரு அங்கமாக இருந்துட்டு மற்றவனை இன்னொருத்தர் தலைவராக இருக்கிறத வந்து அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்கிறதுக்கு வராது மனசு. அதுதான் சரி, அதுதான் கரெக்டு. அடுத்த தலைமுறை தலையெடுக்கிறதுன்றது அதுதான். ஆனால் அந்த குடும்பத்தில் நமக்கு ஒரு அங்கமாக இருக்கிறதுன்றது நமக்கு கௌரவ குறைச்சல் மாதிரி தோணும். அதனாலேயே பாதி ஆம்பளைகள் வந்து கூச்சப்பட்டு ஒதுங்கியாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஆம்பளைகளை இழுத்து வீட்டுக்குள்ளே வச்சு எல்லாத்துக்கும் அவளுக்கு முன்னுரிமை கொடுத்து பண்ணணும். நம்ம முன்னுரிமை குடிக்கமோ இல்லையோ, முன்னுரிமை கொடுக்குற மாதிரி நடிக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதுதான் இங்கே சொல்ல. பற்றிலையாய் எந்த மீதும் பற்று இல்லாத
இறைவனை தவிர வேற எதுவுமே பற்றில்லையாகிறது உங்களுக்கு சொல்றது. பற்றில்லையாய் அவன், அவன்றது இந்த இடத்துல பெருமா ஈசன் இறைவனை சொல்ற. அவன் முற்றில் அடங்கே. முற்றில் அடங்குனா முற்றிலுமாக. முற்றிலுமாகன்றது என்ன தெரியுமா? அதுதான் சரணாகதி. அதுதான் எல்லா ஆச்சாரியனும் சொல்றது, சரணாகதின்னு சொல்றது அதுதான். முற்றிலுமான்றது வந்து சரணாகதி. எல்லாமே நீ தான். எல்லாம் ரங்கநாதர் சொல்லுவார் அடிக்கடி, எல்லாம் அவன் இருக்கான் பார்த்துக்கிறான்னு ஒரே வார்த்தையாக முடிச்சிடுவார் எல்லாத்தையுமே. அது வந்து ரொம்ப பெரிய விஷயங்கள். அந்த மாதிரி இருக்க முடியாது நம்மளால. மனசு கடந்து அலைப்பாயும் நமக்கு. நம்ம நம்ம என்னதான் இருந்தால் கூட, என்னதான் நமக்கு பற்றில்லாமல் நம்ம இருக்கணும், நடக்குது இதுதான் நடக்கும், நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரியும். ஆனால் நம்ம மனசு கடந்து தருமாறும். அந்த தடுமாற்றத்தை விட்டு இருக்கணும். அதுதான் ரொம்ப கஷ்டம். அதுதான் அதுதான் இங்கே சொல்றாரு இந்த இடத்துல. பற்றிலையாய், எந்த பற்று இல்லாத, முற்றில் அடங்கு. முற்றிலுமா, அதாவது உன்னை சுத்தமா அர்ப்பணிக்குது அப்படின்றதுதான். இதுல பாத்தீங்கன்னா ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு 10 கடமைகள் உண்டு. அதுல 10வது கடமை ஆத்ம நிவேதனம்னு பேரு. 10வது கடமைக்கு தன்னுடைய ஆத்மாவையே கொடுத்துருது, தன்னையே தன் சரீரத்தையே பெருமாளுக்கு கொடுத்துருது. அதுதான் ஆத்ம நிவேதனம் 10வது கடமை. அது முதல்ல அடியவர்களுக்கு தொண்டு செய்யணும். அடியவர்கள் எங்க இருக்காங்கன்னு தேடிட்டு போய் தொண்டு செய்யணும். அதெல்லாம் வரும், லைனா 10 வரும். நான் அதை ஒரு நாள் சொல்றேன் தனியா. 10 கடமைகள் வரும் ஸ்ரீ வைஷ்ணவோட கடமைகள். அதுல கடைசி கடமை என்ன பார்த்தீங்கன்னா ஆத்ம நிவேதனம் தான். அதுதான் முற்றிலுமா இதுல சொல்றாரு பாருங்க. முற்றில் அடங்கு. முற்றில் அடங்குன்னா முற்றுமா போய் அவனுக்குள்ள அடங்கிடும். அவனுக்குள்ள போய் அப்படியே சேர்ந்துரு, ஐக்கியமாயிடுன்றது அர்த்தம். அது மாதிரி ஐக்கியமான ஆழ்வார்கள் நிறைய இருக்கா. திருப்பாளர் ஆழ்வார் அப்படிதான் ஐக்கியமான பெருமாளோட, ரங்கநாத பெருமாளோட. ஆண்டாள் அப்படிதான் ஐக்கியமான. ஆண்டாள் கல்யாணமே அதில் கல்யாணம் ஆகிறதுக்கு தயாராகி வந்தாலே ஒழிய கல்யாணம் தாலி கட்டி அந்த அந்த இதுவே வைபவமே நடக்கலை. வந்து நின்று அப்படியே போய் பெருமாளோட சேர்ந்துட்டான் ஸ்ரீரங்கத்தில். அந்த மாதிரி தான் நம்ம கதையில் இருக்கு. அதுதான் அப்படிதான். அது மாதிரி அப்படியே போய் பெருமாள் ஆத்ம நிவேதனன்றதா, அது அப்படியே தெய்வத்துக்கு கூட போய் அப்படியே தன்னை சேர்த்துக்கிறது. போய் பெருமாளோட அப்படியே சேர்த்துக்கிறது. அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை பண்ணியவர் எல்லாம் பண்ணா. ஆண்டாள் பண்ணினா, நம்ம திருப்பாணவர் பண்ணியிருக்கார். அது மாதிரி தான் நாயன்மார்களையும் நிறைய பேர் இருக்கு. அது மாதிரி அதெல்லாம் சொல்கிறேன். நாயன்மார்களுக்கு கதை ஓதும்போது சொல்கிறேன். இது அதான் பற்றில நீசனும். உங்கள் மனசை பற்றி கொண்டு உங்கள் மனசில் இடம் கொடுத்து உங்கள் மனசுக்குள்ளே விடாமல் வச்சுருக்கீங்க இல்லையா, உங்கள் மனசை பற்றி உள்ள ஈசன் அப்படின்றது. பற்றில நீசனம்னா அவருக்கு வேறு எந்த பற்றும் இல்லைன்றது இல்லை. பற்றியில் ஈசன், உங்கள் மனசை பற்றி கொண்டுள்ள ஈசன் முற்றவும் வந்திருக்கான். பெருமாள் வந்து உள்ள உங்கள் மனசில் வந்து இறைவன் வந்து சேர்ந்திருக்கார். முற்றவும் நின்றான், நின்றனன் முற்றும் முழுசுமா நிற்கணும். நின்றான்னா நிற்க வேண்டும் என்றால் அர்த்தம். அந்த இடத்துல பற்றில நீசனும் முற்றவும் நின்றான்ன்றது வந்து பின்னாடி வரணும் அடுத்து. ஆக்சுவலா பற்றிலையாய் அவன் முற்றில் அடங்கு. அப்படிப்பட்ட ஈசனுடைய பற்று நீ வந்து வேற எதுமேலும் பற்று உன்னுடைய கான்சன்ட்ரேஷன் செலுத்தாத. அந்த ஈசன்கிட்டயே உன்னோட பெருமாள், அந்த இறைவன்கிட்டயே உன்னுடைய கான்சன்ட்ரேஷனை பண்ணி முற்றிலும் அவனுக்குள்ள ஐக்கியமாயிடு அப்படின்றத சொல்ல. அருமையான பாட்டு. தேங்க்யூ. நாளைக்கு அடுத்த பாட்டு பார்க்கலாம்.